முதல்ல உடல் பருமனில் வருவது சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், கணுக்கல்ல உடல் எடையை சுமக்க முடியாமல் ஆர்த்தரைட்டிஸ், இணைப்பில் வருகிற வீக்கம், ஜாயிண்டில் வருகிற வீக்கம், லெத்தர்ஜி, சோம்பல், சுறுசுறுப்பின்மை. வெறும் வாக்கிங் போவதனாலே மட்டும் இழைத்து விடாது. வாக்கிங் போயிட்டு வந்து என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு டீ குடிக்கிறார்கள், ஒரு போண்டா சாப்பிடுகிறார்கள். அதிகமாக உணவை தேவைப்படுகிற அளவுக்கு மேலே எடுத்தால் நோய் அளவில்லாமல் வரும். உடல் இழைப்பதற்கு என்ன செய்யும்? பேரியாட்டிக் சர்ஜரி என்று ஒரு சர்ஜரிக்கு இந்த இரைப்பை இருக்குது பாருங்கள், இரைப்பையை சுருக்கி தைத்து விடுகிறார்கள். வெள்ளரி பிஞ்சில் குக்கர்பெட்டாசின் பி என்று ஒரு சத்து இருக்கிறது. இந்த குக்கர்பெட்டாசின் பி ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கிற வீக்கத்தையும் புற்றுநோய் வருவதையும் தடுக்கும், அதை குறைக்கும். ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அறிவியல் சித்தர், பல நோய்களுக்கு சித்த மருத்துவம் மூலியமாக தீர்வு கொண்டவர் டாக்டர் அன்பு கணபதி சார் கிட்ட பல நோய்கள் பற்றி விளக்கம் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வு சொல்லிட்டு இருக்காரு. வாங்க அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ரொம்ப அதிகமாக இப்போ காணக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் நிறைய இடத்துல போய் தேடுறாங்க, கிடைக்கல, ரொம்ப ஏமாற்றத்தில் இருக்காங்க. ஒபிசிட்டி ரொம்ப அதிக பேருக்கு இது பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதிலிருந்து நாங்கள் எப்படி எஸ்கேப் ஆகுறது? இதுக்கான என்ன வழி? ஒபிசிட்டி என்பது உடல் பருமன், எடை உடலுடைய அளவுக்கு மீறிய உடல் பருமன். இந்த உடல் பருமன் உலகளாவிய ஒரு நோயாக போய், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நோயை பற்றி. உடல் பருமன் ஒரு நோய் என்று உலக நல அமைப்பு அறிவித்து விட்டது. ஒபிசிட்டி இஸ் எ டிசீஸ் என்று அறிவித்து விட்டது. ஏன்னா உடல் பருமனே ஒரு நோய் அல்ல. உடல் பருமனால் என்னென்ன நோய்கள் வருகின்றன என்று பட்டியலிட்டால், முதல்ல உடல் பருமனில் வருவது சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், கணுக்கல்ல உடல் எடையை சுமக்க முடியாமல் ஆர்த்தரைட்டிஸ், இணைப்பில் வருகிற வீக்கம், ஜாயிண்டில் வருகிற வீக்கம் நோய், லெத்தர்ஜி, சோம்பல், சுறுசுறுப்பின்மை, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், இத்தனையும் வருவதற்கு காரணமாக இருப்பது உடற்பருமன். இன்றைக்கு உடற்பருமன் ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாட்டிலையும் 40% 50 விழுக்காட்டுக்கு மேல் உடற்பருமனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இளம் வயதில் சின்ன பிள்ளைகள், சில்ட்ரன், ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைகள் எல்லாம் உடல் பருமனாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காரணம் பெற்றோர்கள் தான் சொல்லுவேன். நாங்கள் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது, அவ்வளோவாலாம் சாப்பிட்றது கிடையாது, ஆனால் எங்களை கேட்காம இப்படி வெயிட் கூடுது. எப்படி வெயிட் கூடுறதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறது? அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு காலத்தில் இனிப்பு என்பது ஒரு நல்ல நாளில் தயாரிக்கப்படுகிற ஒரு உணவு. ஒரு தீபாவளிக்கு இனிப்பு செய்வார்கள், அதிரசம் செய்வார்கள், சுய உண்டை செய்வார்கள், முறுக்கு செய்வார்கள், பலகாரம் பட்சணம்னு சொல்லுவோம். இனிப்பு என்பது ஏதோ ஒரு நாளையில் நாம் எல்லாம் பயன்படுத்தினோம். இன்றைக்கு பாருங்கள், ஒன்று விட்டு ஒரு கடை மிட்டாய் கடையாக இருக்குது, ஸ்வீட் கடையாக இருக்குது. அவ்வளவு பாப்புலராக ஸ்வீட் கடை வந்துவிட்டு இனிப்பை குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோம். அடுத்தது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமை நிறைய பிள்ளைகள் உண்ணுகிறார்கள். சாக்லேட், ஃப்ராசன் டெசர்ட் அப்படின்னு வருது. எஸ், ஃப்ராசன் டெசர்ட், சாக்லேட், இதெல்லாம் என்னென்னா அதை விட ஒரு மோசம். இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி குளிர்பானம் என்று குடிக்கிறார்களே, அதில் அவ்வளவு சர்க்கரை இருக்குது. இதெல்லாம் என்ன செய்கிறது? உடலில் போய் படிந்து கொழுப்பை உடலிலே தேக்கி உடல் பருமனை உண்டாக்குகிறது. அந்த காலத்தில் உடல் பருமன் வராதற்கு 2 காரணங்கள். ஒன்று, உணவு அவர்களுக்கு அதிகமான சர்க்கரை சத்தோடு கலந்த உணவு இல்லை, சிறுதானிய உணவு அப்படியெல்லாம் இருந்தது. அடுத்தது, முக்கியமாக அவர்கள் உடல் உழைப்பும், சிறார்களுக்கு விளையாட்டும் இருந்தது. நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்தோன்னா ஒரு மஞ்சள் பை இருக்கையா, அதில் சிலேட்டு புத்தகத்தை போட்டு எடுத்துகிட்டு போவோம். வந்தால் இந்த ஆணியில் மஞ்சள் பையை மாட்டிட்டு 4 மணிக்கு வெளியில் போனோம்னா இருட்டுற வரைக்கும் விளையாடிட்டு வரும். வேர்த்து விறுவிறுக்க குச்சி மாதிரி இருக்கும் உடம்பு. விளையாடினோம், பந்து ஆடினோம், பாரி ஆடினோம், கபாடி ஆடினோம், விளையாடினோம், வேர்க்க விளையாடினோம். இன்றைக்கி எல்லாம் மொபைலில் வச்சுக்கிட்டு விளையாடுறான், சிஸ்டத்தில் வச்சுட்டு விளையாடுறான். என்னடா தெரிய மாட்டேன், நான் ஃபுட்பால் விளையாடுறாங்க, அங்கே பார்த்தா ஃபுட்பாலாக இருக்குது, சிஸ்டத்தில் விளையாடிட்டு இருக்கான். உடல் உழைப்பு இன்மை, உண்ணுகிற உணவில் அதிகமாக கலரி சத்து இருத்தல், இந்த 2 காரணத்தால் தான் உடல் பருக்கிறது. பட் நாங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணிடுறோமே, போய் ஓடுறோம், ஜம்பிங் பண்ணுறாங்க, ஆனால் குறைய மாட்டேங்குது. கட்டாயம் குறையும். உணவையும் கட்டுப்படுத்தி உடல் உழைப்பையும் அதனோடு சேர்த்தால்
கண்டிப்பாக குறையும். இப்போ உடல் உழைப்புன்னு வந்தாக்கா சிலர் கேட்பாங்க, யோகா பண்ணலாங்களா, அல்லது கேம்ஸ் விளையாடலாங்களா, இல்லை ஜிம்முக்கு போகலாங்களா, இல்லை வாக்கிங் போகலாங்களா, இதை தான் கேட்பாங்க பெரும்பாலும். நம்ம வாக்கிங் போகிறவர்களை பலரை பார்க்குறோம். வாக்கிங் போகிறவர்களை பீச்சில் போனால் பார்க்குறோம். எத்தனை வருஷம் வாக்கிங் போகிறேங்க? நான் 4 வருஷம் வாக்கிங் போகிறேங்க. ஆனால் பார்த்தா பனியன் வயிற்றுக்கு நேரம் வெளியே வந்துடும். இப்போ வயிறு இழைக்கலை, வாக்கிங் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெறும் வாக்கிங் போவதனாலே மட்டும் இழைத்து விடாது. வாக்கிங் போயிட்டு வந்து என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு டீ குடிக்கிறார்கள், ஒரு போண்டா சாப்பிடுகிறார்கள். இந்த வாக்கிங் போகிற போது எந்த சக்தியை எவ்வளவு கேலரிஸ் எரித்தார்களோ அதை அடுத்து சாப்பிட்டு சரி பண்ணி விடுகிறார். ஸோ அவங்களுக்கு தெரிவதில்லை. சிலர் சொல்லுவார்கள், பசி எடுக்கும் இல்லையா? நம்ம கையில் தான் இருக்குது பசி என்பது. நாம் பழக்கி விட்டால் நாம் சொல்லுவதே நம்முடைய உடல் கேட்கும். பழக்கணும். இப்போது எவ்வளவு கேலரிஸ் நாம் சாப்பிட்டா நமக்கு போதும் என்பது நம்மளே பலருக்கு தெரியாது. ஒரு இட்லியில் எவ்வளோ கேலரி இருக்கிறது, தோசையில் எவ்வளோ கேலரி இருக்கிறது, பிரியாணியில் எவ்வளோ கேலரி இருக்கிறது, ஒரு குலோப் ஜாமுனில் எவ்வளோ கேலரி இருக்குது நமக்கு தெரியாது. நமக்கு எவ்வளோ கேலரி தேவைப்படுகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வள்ளுவர் சொல்கிறாங்க, தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் என்று சொன்னார். தீ உன்னுடைய செயல்பாட்டுக்கு வேண்டிய சக்தியை வழங்குகிற கேலரிஸை மீன் பண்ணுறான். அந்த காலத்தில் 2055 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் கேலரிஸை பற்றி பேசுகிறான். தீன்னா பசித்தீயை பேசி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பசித்தீ அல்ல, உனக்கு தேவைப்படுகிற கேலரி, எனர்ஜி, அந்த எவ்வளவு எனர்ஜி தேவை என்பது தெரியாமல் தீ அளவு இன்றி தெரியான், எவ்வளவு தேவைன்னு தெரியாமல் தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின், அதிகமாக உணவை தேவைப்படுகிற அளவுக்கு மேலே எடுத்தால் நோய் அளவில்லாமல் வரும். அதான் அறிவியல் சொல்கிறது, கேலரி பேஸ்டு ஃபுட். அதிக கேலரிஸை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா அது உடலில் போய் படியும், உடலில் போய் கொழுப்பாக மாறி உடலில் படிந்து பல நோய்களை உருவாக்கும். இதை வள்ளுவன் சொல்கிறானே. ஆக உடல் இளைப்பதற்கு என்ன செய்வது? தேக பயிற்சி பண்ணலாம், உணவை கட்டுப்படுத்தலாம். உடல் இளைக்க வேண்டும் என்ற எண்ணமே எப்போ வருதுன்னா, உடம்பு கண்ணா பின்னான்னு பெருத்ததுக்கப்புறம் தான் வருது. அது உடம்பு பருப்பதற்கு முன்னேயே கொஞ்சம் பருக்க தூங்கிய உடனே உஷாராயிட்டு கட்டுப்படுத்தினா ரொம்ப எளிதில் அதை கட்டுப்படுத்திடலாம். விடமாட்டோம். நல்லா சாப்பிட்டு, குறிப்பாக திருமணமான பின்னால் எல்லாரும் உடல் எடை போட்டுடுறாங்க. ஏன்னா ஸ்வீட் புட்டிங் அண்ட் பெட்டிங், அது ஒரு முதல் காரணம். பெண்கள் ஒரு குழந்தை பெற்ற பண்ணால் பெரும்பாலும் அது மம்மியெல்லாம் அம்மி மாதிரி ஆகி போயிடுது. காரணம் என்ன? சரியாக தன்னுடைய உடலை பராமரிப்பது இல்லை. அதுவே பார்க்குறோம். இப்போ திரைப்படத்துறையில் இருக்கிற பெண்கள் பலர் குழந்தை பெற்ற பின்னாலும் கூட இன்னும் திருமணமாகாதவர்களை போல உடலை பராமரிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க? அப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன அவசியம் இருக்குது? தேர் இஸ் கம்பல்ஷன் ஆன் தேம். அந்த கம்பல்ஷனை நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நோய் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நாம் நமக்கும் சுமையாக இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் சுமையாக இருக்கக்கூடாது, நம்ம நினைக்கணும். அப்படி நினைத்து அன்றாடம் நம்ம உடலை பராமரிக்க வேண்டும். எப்படின்னா, ஐயா, ஒரு வீடு இருக்கிறது, அதை நல்லா ஒட்டனை அடித்து அதை தரையெல்லாம் மெழுகி எங்கேயாவது கீரல் விட்டுருந்தால் அதில் போட்டு சிமெண்ட்டை போட்டு அந்த கீரலை அடைச்சி புதிதாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? புது வீடு மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும், மெயின்டைன் பண்ணி இருக்கும். அதை பராமரிக்காது விட்டால் அது கீழகமாகி அந்த வீடு ஓட்டடையாகி அசிங்கமாகி ரொம்ப கீழகமாக போயிடும் அந்த வீடு. அதே தான் இந்த வீடு. நம்முடைய வீட்டை நாம் பராமரிக்க வேண்டும். நமக்கு எது ஒத்துக்குது, நமக்கு எது ஒத்துக்கலை, நமக்கு எவ்வளோ அவன் சாப்பிடுவான், அவன் 15 இட்லி தின்னுவான், அவனை ஒன்றும் பண்ணாது. நம்ம 2 சாப்பிட்டாலே ஏப்போ வந்துடுதுன்னா நமக்கு விதிக்கப்பட்டது அவ்வளோ நாம் புரிஞ்சுக்கணும். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நிறைய பேர் சிக்கானாங்க. அதாவது சில தவறான சில பயிற்சிகளில், இல்லைனா ஆப்ரேஷன் போகிற லிப்போசெக்ஷன், அந்த குடல் கொழுப்புகள்லாம் எடுக்கிற அந்த ஆப்ரேஷன், இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் போகிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இன்னும் ஒரு மாதத்தில் எனக்கு உடம்பை குறைக்கணும், 2 மாதத்தில் குறைக்கணும், டிப்ரெஷனில் போகிறாங்க அந்த உடல் பருவம்னால. இதுக்கு எதை செய்யக்கூடாது சார், எதை செய்யணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ரொம்ப அருமையான செய்தியை சொன்னீங்க. மக்களுக்கு மிக அறிவுறுத்தப்பட வேண்டிய செய்தி இது. பேரியாட்டிக் சர்ஜரி என்று ஒரு சர்ஜரிக்கு போகிறார். இந்த இரைப்பை இருக்குது பாருங்கள், இரைப்பையை சுருக்கி தைத்து விடுகிறார்கள். அவ்வளோ பெருசு இரைப்பை இருக்குன்னா அதை சுருக்கி இவ்வளோ பெருசு ஆக்கிடுறாங்க. இப்போ உணவே அது கொஞ்சம் தான் கொள்ளும். பேரியாட்டிக் சர்ஜரி அது சிலர் பயிற்சி செய்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் இழைத்துன்னா வீக்காக இல்லை, மெல்லிதாக இருக்கிறவங்களாம் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நல்ல பலசாலியாக நல்ல திடகாத்திரமாக இருப்பார்கள், ஆனால் உடல் பருமன் இல்லாது இருப்பார்கள். அதுதான் முக்கியம்.
அப்படி உடல் பருமன் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்க. உண்டே பருத்த உடலை, உண்டே குண்டான உடலை உபவாசத்தினாலேயே அதை சரி செய்ய வேண்டும். அது இல்லாமல் முடியவே முடியாது. எவ்வளவு தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி எனர்ஜியை பேர்ன் பண்ணி எவ்வளவு பண்ணாலும் உணவினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அதில் எவ்வளவு கொழுப்பு சத்து இருக்கிறது, அதில் எவ்வளவு இனிப்பு சத்து இருக்கிறது, அதில் எவ்வளவு புரதச்சத்து இருக்கிறது, நமக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தினால் நிச்சயமாக உடல் பருமன் ஆகாமலும் பருமனான உடலை இழைக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். இப்போ ஏன் இழைக்க முடியல? சாதாரண ஒருத்தர் குண்டா இருக்கார், இது நான் சொன்னது எல்லாருக்கும் தெரியும், சாப்பிடாம இருந்தால் உடல் இழைச்சி போடுன்னு தெரியும் இல்லையா? ஆனால் ஏன் சாப்பிடாம இருக்க முடியல? பசிக்குது. வந்துட்டீங்களா விஷயத்துக்கு? பெரிய ஒன்று, ஒரு வேளை சாப்பிடலன்னா அடுத்த வேளை கப்பன்னு பசிக்குது. ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி தண்ணி கிண்ணி குடிச்சிக்கிட்டு ஏதாவது இயற்கை உணவு சாப்பிட்டுருந்தானா 3வது நாள் அவன் பசி இவ்வளவு அவ்வளோன்னு வந்துடுது, பசிக்கிறது. 2வது வயிறு எரிகிறது, திகுன்னு வயிறு எரியுதுங்கிறான். 3வது அவன் தளர்ச்சி விட்டு போகிறான், டயர்ட் ஆகிடுறான், வேலை செய்ய முடியல, வீக் ஆகிடுறான். 4வது அவன் இழைக்க வேண்டும் என்று விரும்புவது அவனுடைய வயிறு, அவனுடைய புட்டம், பட்டக்ஸு, தோல், இதெல்லாம் மாறாக அவனுடைய மூஞ்சி டொக்குன்னு உள்ள போகுது. பார்க்குறவெல்லாம் கேட்குறான், அவன் என்னடா ஆச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா, சுகர் வந்துருச்சா, அன்னைக்கே விட்டுடுறான் இவன். ஆக நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், இது இந்த மக்களுக்கு எப்படி உதவுவது? இழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆனால் அந்த உடம்பு இழைக்க விட மாட்டேங்கிறது. காரணம் பசி, வயிறு எரிதல். 2வது உடம்பு சோர்வுற்று தளர்ந்து போதல். 3வது 4வதாக அவர்கள் எங்கு இழைக்க வேணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே இழைக்கலை, மாறாக மூஞ்செல்லாம் இழைச்சி அவங்க நோயாளிகளை போல தோற்றம் வந்து விடுகிறது. இதுக்கு என்ன பண்ணலாம்? இதற்கு சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அப்போ நான் ஒபேசிட்டிக்குன்னு நான் மருந்தை தயாரிக்கவில்லை. நான் எதற்காக தயாரித்தேன்? கடும் பசி இல்லாமல் இருக்க செய்வது எப்படி, வயிறு எரிச்சல் இல்லாமல் இருக்க செய்வது எப்படி. இப்போ உடம்பு இழைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அவர் என்னென்னலாம் தடை பண்ணுகிறது? கடுமையான பசி, உடல் தளர்ச்சி, வயிறு எரிச்சல், எங்கே இழைக்கணுமோ அது இல்லாமல் மற்ற பகுதிகள் இழைக்கிறது. இதில் இருந்து எப்படி வெல்லுவது என்பதற்கு ஒரு ஆய்வு செய்தேன். அது பல ஆண்டுகள் ஆய்வினுடைய முடிவாக ஒரு சித்தர்கள் சொல்லியிருக்க ஒரு தயாரிப்பை உருவாக்கினேன். இது வணிகத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ அல்ல, ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்லுகிறேன். டிம்ஃபிட் என்று ஒன்றை நான் உருவாக்கிறேன். இந்த டிம்ஃபிட் என்ன செய்கிறது? ஒபேசிட்டிக்கு மருந்துன்னு நான் அதை சொல்லவே இல்லை. இது எதற்கு என்றால், உணவை கட்டுப்படுத்தி தேக பயிற்சிகளை செய்து உடல் இழைக்க முயற்சிப்பவர்களுக்கு அதிபசி வராமல், வயிறு எரிச்சல் வராமல், தளர்ச்சி வராமல், விரும்புகிற இடத்தில் இருக்கிற கொழுப்புகளை கரைத்து உடலை ட்ரிம் அண்ட் ஃபிட்டாக மாற்றுவதற்கு. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இது என்ன பண்ணுது? இதில் 2 கேப்சியூல், எந்த நிலையில் ஒரு 80லேருந்து 90 கிலோ வரையும் எடை உள்ளவர்களாக இருந்தால் 2 கேப்சியூல், 90க்கு மேலே 100 110 வரை எடை இருந்தால் 3 கேப்சியூல். ஒரு வேளைக்கு 3 வேளையும் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டா வயிறு எரியமான எரியதை நிறுத்தும். அது எங்கே வயிறு எரியிறது? சாப்பிட்டா என்ன ஆகும்னா, இது கூட கட்டாயமாக ஒன்றை செய்ய வேண்டும். ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு வெள்ளரி பிஞ்சு, இந்த ஒரு வெள்ளரி பிஞ்சும் அந்த பொட்டுக்கடலையும் கட்டாயமாக இந்த கேப்சூலை சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட உடனே பசி போயிடும், கம்ப்ளீட்டாக பசிக்காது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த டிம்ஃபிட் இட் ரியாக்ட்ஸ் வித் அந்த பெங்கால் கிராம், ரோஸ்டட் பெங்கால் கிராம் அண்ட் பேபி குக்கும்பர். அது ரியாக்ட் பண்ண உடனே எல்லா ஆசிடும் நியூட்ரலைஸ் ஆகிடுது. வயிற்றில் கரமுரா இருக்காது, எரிச்சல் இருக்காது, பசி இருக்காது. அதில் இந்த வெள்ளரி பிஞ்சுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது, பல பேருக்கு தெரிவதில்லை. உண்டருந்த தீ எழும்பும் உண்மருந்தை தான் முறிக்கும், உண்டருந்த தீ எழுப்பும் உண்மருந்தை தான் முறிக்கும், கண்ட கரப்பான் தன்னை கடுக்கும் காண் பண்டிதரே, உள்ளரிப்பை நீர்ச்சுருக்கை ஊரைவிடு தோட்டிவிடும் வெள்ளரி பிஞ்சின் குணம்தான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதுகிறான்? பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதுகிறான். இன்றைக்கி அறிவியல் உலகம் என்ன சொல்லுது? வெள்ளரி பிஞ்சில் குக்கர்பெட்டாசின் பி என்று ஒரு சத்து இருக்கிறது. அந்த குக்கர்பெட்டாசின் பி ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கிற வீக்கத்தையும் புற்றுநோய் வருவதையும் தடுக்கும், அதை குறைக்கும் அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறதுன்னு இன்றைக்கி அறிவியல் சொல்கிறான். சித்தர் அன்றைக்கி சொன்ன பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான்.
உள்ளரிப்பை நீர்க்கடுப்பை ஊறைவிடு தோட்டிவிடும் வெள்ளரிக்காயின் குணத்தை வெள்ளரிக்காயினுடைய குணத்தை சொல்லு. வெள்ளரி பிஞ்சுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அப்போது வெள்ளரி பிஞ்சும் பொட்டுக்கடலையில் வெறும் புரோட்டீன் தான் இருக்கிறது, நோ கார்போஹைட்ரேட் நோ ஃபேட். வெள்ளரி பிஞ்சில் ஆல் த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் எல்லா சத்துக்களும் அதில் அடங்கி இருக்குது, பட் நோ கார்போஹைட்ரேட். அது என்ன பண்ணுகிறது? இட் கோஸ் அண்ட் நியூட்ரலைசஸ் த ஆசிட். அப்போது ஆசிடை மேலோங்காமல் தடுக்கிற ஆற்றல் இதில் இருக்கிற மூலிகைகளுக்கு இருக்கிறது. அதனோடு கூட அந்த எரிச்சல் வராமல் தடுப்பதற்கு இந்த வெள்ளரி பிஞ்சும் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும். எப்போது? 3 வேளையும். பிரதான உணவே அதுதான் வச்சுக்கோங்களேன். 3 வேளையும் எடுத்துக்கொள்ளணும். என்ன ஆகிறது? அப்போது பசி போயிடுது, வயிறு எரிச்சல் போயிடுது, 2 தீர்ந்து போச்சுங்களா? அடுத்தது என்ன? தளர்ச்சி, சோர்வு, இழைக்க வேண்டிய இடம் இழைக்கலை. அதை எப்படி இது டேக்கிள் பண்ணுதுன்னா, இதில் இருக்கிற மூலச்சத்துக்கள் பாடியில் இருக்க ஃபேட்டை போய் பேர்ன் பண்ணி, ஃபேட்டை எரித்து, கொழுப்பை எரித்து, கொழுப்பு எங்கே இருக்குது? வயிற்றில் இருக்குது, தோலில் இருக்குது, பட்டக்ஸில் இருக்குது. இந்த கொழுப்பை எல்லாம் எரித்து அதை சத்தாக மாற்றி எரிபொருளாக உனக்கு தருகிறது. அது எப்படி எனக்கு தெரியும்? நாங்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் எப்படி அதை உணர்றது? நீ கேட்பீங்கல்ல. எப்படி தெரியும்னா, 2 நாட்கள் 3 நாட்களுக்குள்ளே உங்களுடைய ஸ்பீடு 3 மடங்கு அதிகமாகிடும். சாப்பிடாமல் இருந்தால் தளர்ச்சியாகி வீக்காகி இல்லை சோர்ந்தில் போகணும். மாறாக நீங்கள் வேலையை சுறுசுறுப்பாக செய்வீங்க, வேகமாக செய்வீங்க, உங்களுடைய செயல்திறன் கூடி போயிடும். அதுவே உங்களுக்கு சான்றாக நிற்கும். என்ன பண்ணுது? ஃபேட்டை எரித்து எனர்ஜி கொடுக்குதுன்னு சொல்லி. அப்போ இழைக்க வேண்டிய இடம் இழைக்கும், தளர்ச்சி வராமல் வேண்டிய சக்தியை கொடுக்கும், வயிறை எரியாமல் தடுக்கும், பசியை கட்டுப்படுத்தும். இந்த 4 பண்புகளையும் இது தருவதனால நீங்கள் பின்பற்றுகிற முறையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போ இது கூடவே ஒரு ஸ்லிப் இருக்கிறது. அது என்ன பின்பற்றணும் என்று விவரத்தை சொல்லுகிறது. எப்படி பின்பற்றுவது? நான் என்ன சொல்கிறேயா, ஒரு 4 மாதம் அல்லது 3 மாதம் 90 நாள் கடைப்பிடிங்க. ஆரம்பிக்கும் போதே 90, 89, 88, 87 எண்ணிக்கிட்டே வாங்க. கீழே நீங்கள் 1 எண்ணும்போது 90 நாள் முடிஞ்சு போச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட்டில் 25 கிலோ காணாமல் போயிடும், அல்ல குறைஞ்சது 15 கிலோ காணாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் சரியாக அந்த உடல் இழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேகத்தோடு செயல்படும். ஒரு அம்மா அங்கே பேர் உமாராணி, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். என்னென்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, மூட்டு வலி, யூட்ரைன் ப்ராப்ளம்ஸ், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், இவ்வளோ ப்ராப்ளத்தோடு வந்தது. அது நான் சொன்னேன், இதம்மா இது உடம்பு இழைக்கணுமா உனக்கு, அப்போ தான் இது எல்லாத்தையுமே கட்டுப்படும். நீங்கள் மருந்து எடுத்துக்க, கூட உடம்பு இழைப்பது ட்ரிம்ஃபிட் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்க இதை கரெக்டாக பின்பற்றிட்டியா 1 மாதம் கழித்து வராங்க, 13 கிலோ இழைத்தேன். புத்தகத்தில் போட்டிருக்கேன். 1 மாதத்தில் 13 கிலோ. தளர்ச்சி இருக்கா, வீக்காக இருக்காங்களா, டயர்டாக இருக்காங்களா? இல்லை, நல்ல சுறுசுறுப்பாக இருக்காங்க. அப்படி சித்தர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒபேசிட்டிக்கு மருந்து கொடுக்கல. நீங்கள் ஒபேசிட்டியை நீக்குவதற்கு, உங்களுடைய பருமனை குறைத்து கொள்வதற்கு வழிகாட்டுகிற ஒரு தயாரிப்பை அவர்கள் தந்திருக்கிற பேர் ட்ரிம் ஃபிட் என்று அதற்கு பேர். ட்ரிம்மாகவும் ஃபிட்டாகவும் இருப்பதற்கு என்ன செய்வது என்று. இதில் பல பேர் ஐயா வழி தெரியாமல் அவசரமாக நான் உடம்பை இழைச்சாகணும், 1 மாதத்தில் இழைச்சாகணும், 2 மாதத்தில் கல்யாணம், அதுக்குள்ளே நான் உடம்பை இழைச்சாகணும், ஆண்களும் பெண்களும். இன்னும் சிலர் வெறும் அசைவ உணவையே உண்டு, கொழுப்பு உணவையே உண்டு, கார்போஹைட்ரேட் புரோட்டீனே இல்லாமல் அதற்கு ஒரு பெயர் வைத்து விடுகிறார்கள். அந்த உணவை எடுத்து நான் உடலை இழைக்க வைக்கிறேன் என்பவர்கள். வெறும் புரோட்டீனாக சாப்பிட்டு, வி புரோட்டீன் என்று புரோட்டீனாக தேகப்பயிற்சி செய்கிறேன் என்று சொல்லி மசில் பில்டிங்காக வெறும் புரோட்டீன் உணவை சாப்பிடுகிறேன் என்று சாப்பிடுபவர்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன ஆகிறது ஐயா, சொல்வதற்கு சங்கடமாக இருக்கிறது. சிறுநீரகம் பாதிப்புக்கு ஆளாகிறது. எனக்கு தெரிந்து பலர் சிறு வயதிலேயே சிறுநீரக செயலிழப்பினால் வருகிறார்கள். என்ன காரணம்னு கேட்டால், நான் ஜிம்முக்கு போனேன் ஐயா, மசில் நல்லா அழகாக வரணும் என்பதற்காக நான் நிறைய புரோட்டீன் எடுத்துக்கிட்டேன், எனக்கு இந்த சேதம் வந்து விட்டது. உடல் இழைக்க வேண்டும் என்று நான் ஏகப்பட்ட கட்டுப்பாட்டினை கையாண்டேன். நிறைய கொழுப்பு உணவுகளை, மாமிச உணவை மட்டுமே உண்டேன், புரத உணவை மட்டுமே உண்டேன். அதனுடைய விளைவு எனக்கு உடல் இழைத்தது. என்னுடைய GFR, கிளாமரோலால் ஃபில்ட்ரேஷன் ரேட், சிறுநீரகத்தினுடைய சிறுநீர் பிரித்து எடுக்கிற சக்தி குறைந்து போய்விட்டது. 35-40க்கு வந்து விட்டவர்களெல்லாம் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை 90க்கு நாங்கள் கொண்டு வந்து விடுகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட பாதிப்புகளும் உண்டாகிவிடும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். ட்ரிம்ஃபிட் இஸ் சேஃப் டு ஹெல்ப் யூ ரெடியூஸ் யுவர் வெயிட். இது போய் வெயிட்டும் குறைக்கல. ஆனால் ஒன்று,
மருத்துவரை கலந்து ஆலோசித்து விட்டு பின்பற்றுங்கள். எப்படி சாப்பிடுவது, எப்படி எடுத்துக்கொள்வது என்பதையெல்லாம் யூ ஷுட் கன்சல்ட் த டாக்டர். நீங்களே டாக்டர் ஆகிடக்கூடாது. உடனே அவர் தான் ட்ரிப்ஃபின் பேர் சொல்லிட்டாரு, நான் அதை வாங்கி சாப்பிட்றேன். இல்லை, ஒரு முறை கலந்து ஆலோசித்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்னவற்றை பின்பற்ற வேண்டும். உடல் இளைப்பது என்பது மிக 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 சிரத்தையோடு செய்யப்பட வேண்டிய காரியம். உடல் பருப்பது என்பது விளையாட்டாக நடக்கிற காரியம். நம்ம உடம்பு கிராமாக ஏறி போச்சியா, கண்ணுக்கே தெரியாமல் திடீர்னு பார்த்தா குண்டாக இருக்கிறோம். ஆனால் உடம்பு இளைக்கணுன்றது என்ன பண்ணுறோம்? 10 வருஷத்தில் குண்டான உடம்பை 10 நாளையில் இளைக்கணும், கிலோவாக இளைக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? இது அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு மாதத்திற்கு 5 கிலோவில் இருந்து 7 கிலோ வரையில் மிக சுலபமாக எடையை குறைத்து கொழுப்பு சத்தை உடலிலிருந்து அகற்றி ஆரோக்கியமாக உடலை மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சித்தால் உங்களுக்கு துணையாக நிற்கும் ட்ரிம்ஃபிட். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்ம நேயர்களுக்கு ஒபிசிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலாம் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு நன்றியா. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நல்லது, நன்றி, வணக்கம்.